புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் ரகுபதி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இவ்விவகாரத்தில் காவல்துறையினரின் செயல்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். வடகாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்ட நிலையில் வீடு மற்றும் இருசக்கர வாகனமும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. கார், அரசு பேருந்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதில் பட்டியலின மக்களின் வீடுகளை தாக்கியது, வீட்டை எரித்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் 13 பேரை கைது செய்துள்ளதாக மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தெரிவித்துள்ளார். அதேபோல் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்களை தாக்கியதாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 5 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அதில் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள 6 பேர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். கோயில் திருவிழா தொடர்பாக மோதல் நடைபெறவில்லை என்றும் பெட்ரோல் போடும்போது மதுபோதையில் ஏற்பட்ட சண்டையே மோதலுக்கு காரணமாகிவிட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருந்தது. இதற்கிடையே சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் பாதிப்புகள் குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் காவல்துறை செயல்பாடு அதிர்ச்சி தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள். அந்த தகவலை வைத்துக்கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது. இது போன்ற பதற்றமான சூழலில் காவல்துறை முன்கூட்டியே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்பது என்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும். புலனாய்வுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும். ஒருவேளை காவல்துறை சொல்லுவதே உண்மையாக இருந்தாலும் கூட இது புலனாய்வுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வடகாடு பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள 3 மதுக்கடைகளை ஒரு நாள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மோதலின் போது காயமடைந்து 20 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனை பகுதியில் 200 காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வடகாடு கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பலத்த பாதுகாப்புடன் வடகாடு முத்துமாரியம்மன் கோயில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது.